தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சி நலனுக்காகவே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் தொடர்ச்சியாக பாஜக தலைவர்களை சந்தித்து வருவது பேசுபொருளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று சட்டப்பேரவையிலும் அதிமுகவின் அனைத்து உறுப்பினர்களும் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர் வெளியே சென்ற நிலையில் செங்கோட்டையன் மட்டும் அவர் பேசி சட்டப்பேரவையிலேயே அமர்ந்திருப்பது பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்திலேயே இந்து குழுமத்திற்கு ஒரு சிறிய இன்டர்வியூவை கொடுத்திருக்கிறார். அதுல விஷயம் நம்ம பார்க்கணும், மொத்தம் 3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏடிஎம்கே ஆன் தி ரைட் பாத் அண்ட் தேர் இஸ் நோ இஷ்யூ. அதிமுகக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நாங்க சரியான பாதையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோன்றத அவர் ஹிந்துக்கு சொல்லியிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டதற்கு கட்சியினோட நலனுக்காக நான் அவரை சந்தித்தேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதோட டெப்தா அவர் எதுவுமே விளக்கமா சொல்லல. இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டிய, ஏன் பினான்ஸ் மினிஸ்டரை சந்திச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ஜிஎஸ்டி சம்பந்தமா அதுல ஒரு இஷ்யூஸ் இருந்தது, அதுக்காக பினான்ஸ் மினிஸ்டரை சந்திச்சிருக்கேன். அதுக்கு ஹிந்துல இருந்தும் கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க பாக்குறது உங்க தலைமைக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நான் மட்டும் இல்ல, என்ன போல பல தலைவர்கள் இப்ப தொடர்ச்சியாக மத்திய நிதியமைச்சர் சந்திச்சு வர்றாங்க. அண்மையில கூட தம்பிதுரை சந்திச்சாரு அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் செங்கோட்டையன் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நிர்மலா சீதாராமனை அவர் சந்திக்கவில்லை அல்லது அமித்ஷாவை அவர் சந்திக்கவில்லை, சும்மா டெல்லி போயிட்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களே அதை உறுதிப்படுத்தும் வகையில கட்சியின் நலனுக்காக அமித்ஷாவை சந்தித்து இருக்கிறேன், ஜிஎஸ்டி விவகாரத்திற்காக நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி இருப்பது அதிமுகவினருக்கும் ஒரு தெளிவை கொடுத்திருக்கும். மேலும் அதிமுக எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். கூட்டணி பத்தி எல்லாம் எதுவும் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு தலைமை தான் அது பத்தி பேசுறதுக்கு சரியாக இருக்கும், அவங்க தான் அதுல இறுதி முடிவு எடுப்பாங்கன்ற ஒரு விஷயத்தையும் இப்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் ஒரு தகவலாக இது ஹிந்துக்கு தெரிவிச்சிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.